கரணும் நிதிஷும் காலேஜ் மேட்ஸ். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணமாகியும் தொடர்ந்தது அவங்க நட்பு. வீக்கெண்ட்ல 2 பேரும் கரண் வீட்டு மாடியில தண்ணி அடிக்கிறது வழக்கம். சைட் டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களோட கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு கம்பெனி கொடுப்பா கரனோட ஒய்ஃப். ஒரு நாள் பேச்சு சுவாரஸ்யத்துல நேரம் போவது தெரியாம தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்ததுல நைட் 1 மணி ஆயிடுச்சு. நிதிஷ அங்கேயே தங்கிட்டு காலையில போக சொன்னா கரண். சிங்கிள் பெட்ரூம் வீடுங்கிறதுனால ஒரே பெட்ல 3 பேரும் படுத்து தூங்கினாங்க. அரை மணி நேரம் போயிருக்கோம். நிதிஷ சீண்டுனா கரனோட வைஃப். நிதிஷுக்கோ பயம். கரண் முழிச்சுக்கிட்டா என்ன ஆகுறதுன்னு அவ காதுல கிசுகிசுன்னு கேட்டான். அவர் தண்ணி அடிச்சுட்டு படுத்தார்னா எழுந்திருக்கவே மாட்டார், எனக்கு தெரியாதா? நீங்க வேணா அவர் முடிய பிடிங்கி பாருங்க, அசையவே மாட்டார்னு சொன்னா அவ. கரனோட முடிய பிடிங்கி பார்த்தான் நிதிஷ். ஒரு அசைவும் இல்ல. பயம் விட்டுச்சு நிதிஷ்க்கு. 2 பேரும் கீழே இறங்கி தரையில படுத்து அஜால் குஜால் பண்ணினாங்க. அவளுக்கு நிதிஷோட விளையாட்டு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இன்னொரு ரவுண்டுக்கு தயாரானா. இந்த முறையும் முடிய பிடிங்கி பார்த்து கரண் முழிக்கலங்கிறத கன்ஃபார்ம் செய்துக்கிட்டு செகண்ட் ரவுண்ட் விளையாடினா நிதிஷ். இப்படியே ஒவ்வொரு முறையும் கரனோட முடிய பிடிங்கி பார்த்து கன்ஃபார்ம் செஞ்சுக்கிட்டு அஜால் குஜால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். 4 ரவுண்டு போயிட்டாங்க. அப்பவும் ஆசை தெரியல அவளுக்கு. சளைக்காம 5வது ரவுண்டுக்கு ரெடி ஆனாங்க 2 பேரும். வழக்கம் போல முடிய பிடிங்கி பார்த்து கன்ஃபார்ம் செய்யறதுக்காக மேல படுத்துக்கிட்டு இருந்த கரனோட தலைமுடிய பிடுங்க போனான் நிதிஷ். புரண்டு படுத்த கரண் ஒரு கண்ணை மட்டும் லேசா திறந்து, இங்க பாரு நிதிஷ், நீ அவளோட அஜால் குஜால் பண்றதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. எத்தனை தடவை வேணும்னாலும் பண்ணிக்கோ. ஆனா உங்க கவுண்டிங்க்கு என் தலைமுடிய பிடுங்கி என்ன வழுக்க ஆக்கிடாதீங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிட்டான். சித்ராவோட முறை பையன் தினேஷ். 2 பேருமே ஒரே கிளாஸ். சித்ராவோட தம்பி ஹரி. 3 பேரும் ஒரே ஸ்கூல். சித்ராவும் தினேஷும் பிஞ்சியிலே படுத்துதுங்க. தினேஷ் சித்ராவோட குரூப் ஸ்டடி பண்றேன்னு வீட்டுல சொல்லிட்டு லீவு நாட்கள்ல சித்ரா வீட்டுக்கு வந்துருவான். சின்ன பையன் ஹரி அசந்த சமயமா பார்த்து 2 பேரும் கிஸ் அடிச்சுக்கிறதும் அங்கங்க தொட்டு தடவதுமா சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிஸ்ல ஆரம்பிச்ச அதுங்க விளையாட்டு லீவுல அஜால் குஜால் பண்றதுல வந்து முடிஞ்சது. இந்த விளையாட்டுக்கு அவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி பிரெட் பட்டர்னு நிக் நேம் வச்சுக்கிட்டாங்க. சித்ராவோட அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடுறது இதுகளுக்கு வசதியா போச்சு. அப்பப்போ சின்ன பையனை கடைக்கு அனுப்பிச்சுட்டு அடிக்கடி பிரெட் பட்டர்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். ஒரு நாள் தினேஷோட அம்மாவும் அப்பாவும் வெளியூர் கல்யாணத்துக்கு போறதுனால சித்ராவோட அப்பாவுக்கு தினேஷோட அப்பா போன் பண்ணி இன்னைக்கு நைட் தினேஷ அவங்க வீட்லயே தூங்க வச்சுக்க சொன்னாரு. அன்னைக்கு சித்ராவும் ஹாரியும் வழக்கமா தூங்குற பெட்ரூம்ல தினேஷையும் சேர்த்து 3 பேரையும் தூங்க சொல்லிட்டு அவங்களோட பெட்ரூம்க்கு போயிட்டாங்க சித்ராவோட அம்மா. சித்ராவும் தினேஷும் தூங்காம ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தூக்கம் வருது, 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தூங்குங்கன்னு அரைக்கிற தூக்கத்துல சொன்னா ஹரி. நாங்க 2 பேரும் பிரெட் பட்டர் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம், நீ தூங்குடா அப்படின்னா சித்ரா. பிரெட் பட்டர்னா என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டா அரைக்கிற தூக்கத்துல இருந்த ஹரி. நீ சின்ன பையன், உனக்கு புரியாது, நீ தூங்குடான்னுட்டா சித்ரா. அவனுக்கும் தூக்கம் சொக்கவே தூங்க ஆரம்பிச்சுட்டான். இதுங்க 2ம் பிரெட் பட்டர் ஆரம்பிச்சுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹரி தூக்கம் கலைஞ்சி அரை தூக்கத்திலேயே சொன்னான், அக்கா பிரெட் பட்டர் மெதுவா விளையாடுங்க, என் மேல பட்டர் தெரிக்குது, தூக்கம் கலைஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு தள்ளி படுத்துக்கிட்டு தூக்கத்தை கண்டினியூ பண்ண போயிட்டான். ஸ்கூலுக்கு அப்பா கூட பைக்கில் போகும்போது புசு புசுன்னு முடி வளர்ந்த நாய்க்குட்டிய பார்த்தான் கிட்டு. அது பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அது மாதிரி ஒரு குட்டி நாய் வாங்கி தாங்கப்பான்னு கேட்டான் கிட்டு. ஞாயிற்றுக்கிழமை அவசியம் அப்பா வாங்கி தருவேனா, இப்போ கிட்டு சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வருவியான்னு சமாதானம் சொல்லி ஸ்கூல்ல கிட்டுவை விட்டுட்டு அப்பா வேலைக்கு போயிட்டாரு. சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து திரும்பும் போது காலையில பார்த்த நாய இன்னொரு நாய் டிரான்ஸ்பார்மர் ஓரமா வச்சு அஜால் குஜால் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த கிட்டு அந்த கியூட் நாய்க்கு பின்னாடி இன்னொரு நாய் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்டான். குட்டி நாய உருவாக்கிட்டு இருக்குதுங்கன்னு கேஷுவலா சொன்னார் அப்பா. ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் கிட்டு. கட்டில் அசைற சத்தத்துல எழுந்து பார்த்தா பக்கத்துல அம்மாவுக்கு பின்னாடி இருந்து அஜால் குஜால் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்பா. கிட்டுக்கு தூக்கம் முழுசா கலைஞ்சிடுச்சு. அவனுக்கு டிரான்ஸ்பார்மர் ஓரத்துல பார்த்த நாய் பின்னாடி செஞ்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஹை ஜாலி, தேங்க்ஸ்பா, சீக்கிரமா கியூட்டா ஒரு குட்டி நாய உருவாக்கி தாங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே கட்டில விட்டு இறங்கி வெளியே விளையாட ஓடுனா கிட்ட.
ஒரு மாசமா ஒருத்திய ஃபாலோ பண்ணி தன் லவ்வ ப்ரப்போஸ் பண்ணினான் கிருபா. கடைசியா அவ லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டு ஊருக்கு போறான், அவன் ரூம்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டான் கிருபா. அவளும் பிக் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியா ஒத்துக்கிட்டா. அடுத்த வாரம் சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட் ரூம்ல மீட் பண்ணினாங்க 2 பேரும். ரூம்ல யாரும் இல்ல, தனிமை, பஞ்சு நெருப்பும் பத்திக்குச்சு. வேலையை முடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க என்ன சின்சியரா லவ் பண்ற மாதிரி தெரியுது, அதனால ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நான் அந்த மாதிரி பொண்ணுங்க, ஒரு தடவைக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா. பர்ஸ்ல இருந்து 500 ரூபாவை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு பையன் சொன்னான், நீ கூட என்ன தப்பா நினைச்சுக்காத, நானும் சின்சியராலாம் லவ் பண்ணல, எல்லாம் அஜால் குஜாலுக்காக தான் உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். வெளியே போனா 1000 கணக்கில் செலவாகுது, அதுக்கு தான் சொல்லிட்டு வெற்றி சிரிப்ப ஒண்ணு சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தான். அஜால் குஜால் முடிச்சுட்டு ஹாயா காலை விரிச்சு படுத்துக்கிட்டு இருந்தா பிரீதா. அந்த நேரமா பார்த்து ரூமுக்குள்ள பறந்து வந்த வண்டு ஒண்ணு பிரீதாவுக்குள்ள புகுந்துடுச்சு. ராகுல் என்னென்னவோ பண்ணி பார்த்தான், வந்த பாடுல. கடைசியா டாக்டர் கிட்ட போகலான்னு முடிவு பண்ணாங்க. சீனியர்ஸ் எல்லாம் பிஸியா இருந்ததால ஜூனியர் டாக்டர் ஒருத்தன் பிரீதாவை அட்டென்ட் பண்ணினான். இதுக்கு பெரிய மருந்தெல்லாம் தேவையில்லை, வெளியே ஒரு சொட்டு தேனை வச்சா போதும், தேன் வாசனையை தேடி வண்டு வெளியே வந்துடும்னு சொன்னான். ராகுல வெளியே அனுப்பிட்டு பிரீத்திய பெட்ல படுக்க சொன்னான். தேனை ஒரு துளி எடுத்து விட்டான் டாக்டர். கொஞ்ச நேரம் பிரீத்தாவையே பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டர் இன்னொரு துளி தேனை லேசா தடவினான். தடவல் அதிகரிக்க அதிகரிக்க இவளுக்கும் மூடு வந்துடுச்சு. டாக்டர் பெட் மேல ஏறி சத்தம் இல்லாம அஜால் குஜால் பண்ணிட்டான். எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தா பிரீதா. பண்டை எடுத்தாச்சான்னு கேட்டா ராகுல். எங்க எடுத்தா அந்த டாக்டர்? அதுவா வெளியே வந்தாலும் வந்திருக்கோம், அதை அடிச்சு அடிச்சு நல்லா உள்ள அனுப்பிட்டான். வண்டு நர்சிங்கே செத்து போயிட்டு இருக்கோம், வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு போனா தன் கணவனை. கனகசபை மரண படுக்கையில இருந்தாரு. நல்லா வாழ்ந்த மனுஷன். 85 வயசுல நிறைவான வாழ்வை வாழ்ந்த திருப்தியோட கடந்த 6 மாசமா இறுதி நாட்களை எண்ணிக்கிட்டு படுத்த படுக்கையா இருந்தாரு. தனது மனைவியை அழைத்து, தான் இதுவரை உண்மையாக இருந்தேன், நீயும் எனக்கு சிறந்த மனைவியா இருந்த, என்கிட்ட மறைச்ச ரகசியம் ஏதாவது இருந்தா சொல்லிடு, நான் நிம்மதியா சாவேன் அப்படின்னு சொன்னாரு. உங்ககிட்ட ஒரு 3 விஷயத்த மறைச்சிட்டேங்க, கடைசி காலத்துல கூட அதை உங்ககிட்ட சொல்லாம விட்டேனா நான் பெரிய பாவிங்க அப்படின்னா மனைவி. எதுவா இருந்தாலும் சொல்லு, எவ்வளவு பெரிய ரகசியத்தையும் தாங்கக்கூடிய வலிமை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னார் கனகசபை. உங்களுக்கு 3 தடவை துரோகம் பண்ணிட்டேங்கன்னா மனைவி. 3 தடவையா? விளக்கமா சொல்லுன்னா பெரியவர். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னா உங்க எம்டி அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு நாள் தங்க சொன்னார். ப்ரமோஷனுக்காக முதல் தடவை உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்கன்னா மனைவி. ரெண்டாவது உரிமையார் கிழவர். வீட்டு லோன் சாங்ஷன் பண்ணினதுக்காக பேங்க் மேனேஜர் ஒரே ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி கேட்டாரு. உங்களுக்கு தெரியாம ஹோட்டல்ல ரூம் போட்டு அவரோட அஜால் குஜால் பண்ணிட்டேங்க, 2வது தடவையா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா மனைவி. சரி, மேல சொல்லு 3வது அப்படின்னு உரிமையார் கிழவர். நீங்க நம்ம கிளப் எலெக்ஷன்ல பிரசிடென்ட்டுக்காக நின்னப்போ இன்னும் 7 ஓட்டு இருந்தா ஜெயிச்சிடலாம்னு சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அப்பதாங்க அந்த 3வது துரோகத்தை பண்ணனா மனைவி. ஆமா, நான் தான் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிட்டேனே அதிர்ச்சியா கேட்டார் கனகசபை. எலெக்ஷனுக்கு முன்னே ஒரு வாரம் நீங்க ஆபீஸ்க்கு போனப்புறம் தினம் ஒரு ஆளா வீட்டுக்கு வரவழைச்சு அஜால் குஜால் பண்ணி அனுப்பி வச்சேன், அதனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. இதுதாங்க நான் உங்களுக்கு செஞ்ச 3வது துரோகம் மனைவி. 7 பேர் கூடயுமா? அடி பாவி, அப்படின்னா கணக்கு 3 இல்லடி, எம்டி பேங்க் மேனேஜர் கூட சேர்ந்து கிளப் மெம்பர்ஸ் 7 பேர், மொத்தமா 9. ஐயோ, நெஞ்சு வலிக்குதேன்னு நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு மனுஷன் மயக்கமாயிட்டாரு. வெங்கட்டும் கேசவனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேத்து 3rd ஃப்ளோர் மாதவிய லிப்ட்ல பார்த்தேன்டா, பேசிக்கிட்டே கீழே வந்தோம். எங்க போறீங்கன்னு கேட்டேன். பிளட் பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன், பிளட் கொடுத்தா 2000 ரூபாய் தருவாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு, பாக்கெட் மணிக்கு பணமும் ஆச்சு, மாசம் ஒரு முறை நானும் என் புருஷனும் பிளட் தரது வழக்கம்னு சொன்னாடா. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு என்ன கேட்டா. நான் ஸ்பெம் பேங்க்குக்கு போறேன், ஒரு முறை டொனேட் பண்ணினா 10,000 ரூபாய் தருவாங்க,
குழந்தை இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணின மாதிரி ஆச்சு, பணத்துக்கு பணமும் ஆச்சுன்னு சொன்னேன்டா அப்படின்னா வெங்கட். இன்னைக்கு லிப்ட்ல வரும்போது மாதவிய பார்த்தேன். எங்க போறீங்கன்னு கேட்டேன். வாய் நிறைய என்னமோ வச்சுக்கிட்டு இருந்தா, பேச முடியல. ஸ்பெண்ட் பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன்னு பேப்பர்ல எழுதி காட்டினான்னு சொல்லி சிரிச்சான் வெங்கட். கோகுல் தினமும் பீர் வாங்குற கடையோட வாசல்ல ஒரு கழுதை நின்னுக்கிட்டு கேப் இல்லாம கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை துரத்தி விட வேண்டியது தானேன்னு கடைக்காரர்கிட்ட கேட்டான் கோகுல். அதை ஏன் கேக்குறீங்க சார், துரத்தி விட்டா கொஞ்ச தூரம் போயிட்டு நான் கடைக்குள்ள வந்ததும் திரும்ப வாசல்ல வந்து நிக்குது. இதனால கடைக்கு வர கஸ்டமரும் கடுப்பாகிறாங்க. அதுவும் கத்துறத நிறுத்தவே மாட்டேங்குது. இதனால பிசினஸ் கெட்டு போயிடுச்சு. இதை விரட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பீர் ஃப்ரீயா தரேன்னு சொன்னா கடைக்காரன். கழுதைய கடைக்கு பின்னாடி ஓட்டிக்கிட்டு போய் பேசினா கோகுல். சட்டுன்னு கத்துறத நிறுத்திடுச்சு கழுத. பேசி இப்படி ஒரு பாக்ஸ் பீரை வாங்கிக்கிட்டு போயிட்டான் கோகுல். 2 நாள் கழிச்சு கடை பக்கம் போகும்போது பார்த்தான் கோகுல். அந்த கழுத கடைவாசல நின்னுகிட்டே இடவிடாம சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கடைக்காரங்கிட்ட விசாரிச்சான். அட போங்க சார், நீங்க பேசின அப்புறம் 1 மணி நேரம் கழுத வாயை திறக்கவே இல்ல. அதுக்கப்புறம் வேகமா சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறுத்தாம சிரிக்குது சார், ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணுங்க சார், 2 பாக்ஸ் பீர் தரேன்னா கடைக்காரன். மீண்டும் கடைக்கு பின்னாடி கழுதையை அழைச்சிக்கிட்டு போய் 10 நிமிஷம் கழிச்சு வந்தான் கோகுல். கழுத அமைதியாயிடுச்சு. பேசியபடி 2 கேஸ் பீரை வாங்கிக்கிட்டு கிளம்பினா கோகுல். 1 வாரம் கழிச்சு கடைக்கு வந்தான். அந்த கழுத கடை வாசல்ல நின்னுக்கிட்டு கொடூரமா அழுதுகிட்டு இருந்தது. சார், யார் என்ன பண்ணினாலும் அசராத கழுத நீங்க என்னவோ பண்றீங்க, அதுக்கு கட்டுப்படுது. ஆனா நீங்க போன அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிடுது. பர்மனண்டா அதை விரட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு 10 பாக்ஸ் பீர் தரேன். இதனால பிசினஸே கெட்டு போச்சு சார், தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க சார்னு கெஞ்சினா கடைக்காரன். முன்ன மாதிரியே கடைக்கு பின்னாடி கழுதைய ஓட்டிக்கிட்டு போனான் கோகுல். கொஞ்ச நேரத்துல கழுத அலறத நிறுத்திட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே கண்டிப்பா இந்த பக்கமே வராது, அதுக்கு நான் கேரண்டின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு 10 பாக்ஸ் பீரை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டான் கோகுல். கொஞ்ச நாள் கழிச்சு கடைக்கு வந்தான். கழுதிய அங்க காணல. கடைக்காரன் கடையை விட்டு இறங்கி வந்து, ரொம்ப தேங்க்ஸ் சார், அந்த கழுத இந்த பக்கமே வர்றதில்ல. அந்த சனினால 1 மாசம் பிசினஸே லாஸ். அப்படி என்னதான் சார் செஞ்சீங்கன்னு கேட்டான் கடைக்காரன். முதல் தரம் அந்த கழுதி கிட்ட, இங்க பார், உன்னோடத விட என்னது பெருசு. இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீனா நான் உன் பின்னால வச்சு அஜால் குஜால் பண்ணிடுவேன், வலி தாங்க மாட்டேன்னு சொன்னேன். அதை நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்திருக்கு. செகண்ட் டைம் பின்னாடி இழுத்துக்கிட்டு போய் அஜால் குஜால் பண்ணியே விட்டுட்ட, அதான் வலி தாங்காம அழுதுகிட்டு கிடந்திருக்கு. 3வது தடவை பின்னாடி கூட்டிக்கிட்டு போய் இந்த மாதிரி கடைவாசல்ல நின்னு அழுதுகிட்டு நின்னா தினமும் வந்து உன்னை அஜால் குஜால் பண்ணிட்டு போவேன்னு பயமுறுத்தி விட்ட, அதான் ஓடிய போச்சு அப்படின்னா கோகுல். பையனை ஹால்ல படிக்க சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட பெட்ரூம்ல இருந்தா மனைவி. வேலை சீக்கிரமா முடிஞ்சதால வழக்கமான நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டான் அவளோட கணவன். காலிங் பெல் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை பீரோவுக்கு பின்னாடி மறைய சொல்லிட்டு நைட்டிய போடும்போது அவளோட கணவன் ரூமுக்கே வந்துட்டான். நின்னுகிட்டு இருந்த மனைவி மயக்கம் வர மாதிரி நடிச்சு தரையில சாஞ்சிட்டா. அவளுக்கு வேர்த்து கொட்டிடுச்சு. கணவன் பதறி போய் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டான். 1/2 மணி நேரமா நெஞ்சு படபடப்பா அடிச்சுக்குதுங்க, ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன் அப்படின்னா மனைவி. அப்பவே வந்தாரே பக்கத்து வீட்டு அங்கிள், அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானேமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரூமுக்குள்ள வந்தான் பையன். மனைவிய மெதுவா தரையில படுக்க வச்சுட்டு ரூம் முழுக்க தேடினான் கணவன். பீரோவுக்கு பின்னாடி அம்மனமா மறைஞ்சுக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரனை தலைமுடிய பிடிச்சு வெளியே இழுத்துக்கிட்டு வந்தான். கடும் கோவமா, ராஸ்கல், 1/2 மணி நேரமா என் பொண்டாட்டி நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்கா, அவளை என்னான்னு பாக்காம நீ என்னடானா ஒளிஞ்சு விளையாடுற கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்க, அதுவும் துணி இல்லாம அப்படின்னு சொல்லி கண்ணத்துல ஒரு அறை விட்டான். அவளை கொஞ்சம் பாத்துக்கோ, பக்கத்து தெருவுல இருக்கிற டாக்டரை கையோட அழைச்சுக்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே வேகமா வெளியே ஓடினான் கணவன். வயசான பெருசு 2 பார்க்ல உட்காந்து பழங்கதைகளை பேசிக்கிட்டு இருந்துச்சு. முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல, நம்ம கை வேலைய நம்மளால செய்ய முடியல, உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னுச்சு முதல் பெருசு. என் வேலையை செய்ய முடியாம போறது கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு எந்த வேலையும் செய்ய முடியலன்னு ஏக்கத்தோட பெருமூச்சு விட்டது 2வது பெருசு.
இவங்க பக்கமா ஒரு ஜாதி நாய் ஒண்ணு ஓடி வந்து சுத்து முத்தும் பார்த்துட்டு புதரு பக்கமா ஒதுங்குச்சு. ரிலாக்ஸா ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு தன்னோட தொடையை சிங்காரமா நக்கி பார்த்தது. பெருசுங்க ரெண்டும் தன்னை கவனிக்கிறத பத்தி கவலைப்படாம ஒய்யாரமா தொடையை தாண்டி நக்கிற வேலையை கண்டினியூ பண்ணி மேலேறியது அந்த நாய். முதல் பெருசு சொல்லுச்சு, எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு நாய் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை, யாரையும் எதிர்பார்க்க வேணாம் பாருங்க சொல்லிட்டு கண்ணடிச்சது பெருசு. நாய் தொடர்ந்து நக்கிக்கிட்டே இருந்துச்சு. எங்க வீட்டுல இதே மாதிரி ஒரு நாயை வளர்த்தோம். வைஃப் தினமும் தட்டு நிறைய கஞ்சி ஊத்துவா. அது நக்கிறத பாக்குறதுல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். 6 மாசம் முன்னாடி அது செத்து போச்சு. அதே மாதிரி நாய் வாங்கி அதை நக்க வச்சு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நமட்டு சிரிப்பு சிரிச்சது 2வது பெருசு.